ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் பார்க்க போகிற டிஷ்ஷு ரொம்ப ஹெல்த்தியானது. இது நான் சாலடுக்காக வாங்கிட்டு வந்த வெஜிடபிள். பட் கடைசியில் சூப் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சூப் பண்ணியாச்சு. இது டேஸ்டியும் கூட. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல ரெட் கேபேஜ் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ப்ராக்கலி, இது ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் நானே போய் வாங்கிட்டு வந்தது. ப்ராக்கலிலாம் இதுலேயும் ஆர்டர் போடாதீங்க, நேரில் போயிட்டு பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகளை கடையில் வாங்குறதுக்கு நம்ம பழகணும். இதை நல்லா சாப் பண்ணி வச்சாச்சு. நான் ஒருத்தன் தான் சாப்பிட போகிறேன். அதனால் தேவையானது மட்டும் கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை இன்னொரு நாளைக்கு நான் சாப்பிடுவேன். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டு ஆவி வருது. அதில் ப்ரோக்கோலியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வேகிறதுக்கு அதிக டைம் ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணுறேன். நம்ம எல்லாத்தையுமே வேக வச்சு தான் ஆகணும். பட் ஃபஸ்ட்டு அதை பண்ணிடலாம். அது வெந்துட்டுருக்கும் போதே இந்த ரெட் கேபேஜை ஒரு சின்னதாக ஒரு வாஷ் பண்ணிடுங்க. இதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் மிச்சம் மீதி இருக்கிற இம்ப்யூரிட்டிஸும் போயிடும். அது போக அந்த வாஷ் பண்ண தண்ணி பாருங்கள். இந்த கேபேஜ் யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு வீடியோவில் டீ பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க, நம்ம ப்ராக்கலி வெந்திருக்கோம். இதை ஆஃப் பண்ணியாச்சு. ப்ராக்கலி நமக்கு ஒரு பாதி கிட்ட வெந்துருச்சு. ஏன் பாதி மட்டும் வெந்துருச்சுன்னா மிச்சத்தையும் சேர்த்து ஒன்றா வேக வைப்போம். மறுபடியும் ரெண்டையும் ஒட்டுக்காக போட்டு வேக வச்சா ரெண்டுமே ஈக்குவலாக வேகாது. அதனால தான் ஃபஸ்ட்டு ப்ராக்கலியை நான் சொன்ன மாதிரி தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போது அதை கேபேஜ் கூட சேர்த்து வைக்கிறேன். இது வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம எல்லா ப்ராக்கலியும் எடுத்து கேபேஜ் கூடயே சேர்த்து வைக்கலாம். இது க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்க குட்டி குட்டி லீவ்ஸையும் நான் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன் பாருங்கள். அது எல்லாமே நமக்கு ஹெல்தி தான். அதனால் அதை எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நல்ல தண்ணி மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக அதை பற்ற வச்சுட்டு இப்போ இது ரெண்டு காய்கறிகளுமே சேர்த்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ஃபைனலாக ஃபுல்லாக குக் ஆகிடும். ப்ராக்கலியும் அது 100% குக் ஆகும் போதே கேபேஜும் அது கூடவே சேர்ந்து ஈக்குவலாக குக் ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு ப்ராக்கலியை 50% குக் பண்ணியாச்சு. இப்போ அகைன் கேபேஜுக்கான சால்ட்டை ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்குது பாருங்கள். ஸோ கலர் கொஞ்சம் டீ கலர் ஆயிடுச்சு. இதுலேருந்து உங்களுக்கு தெரியணும். அது நல்லா வெந்துருச்சு. காய்கறிகள் ரெண்டுமே 100% கிட்ட வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம டேஸ்ட்டுக்காக ஸ்வீட்கான ஒரே ஒரு கைப்பிடி அளவு பாருங்கள், ரொம்பவே கம்மியான அளவு தான். அழகாக ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்து அதை நம்ம இந்த காய்கறிகள் ஒரு 80-85% குக் ஆனதுக்கப்புறமா இது கூட கார்னையும் நம்ம சேர்த்து வேக வைக்க போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஒரே ஒரு கைப்பிடி அளவு கார்னை மட்டும் சேர்த்தாச்சு. கார்ன் ஆப்ஷனல் தான். பட் இந்த மாதிரி வெறும் வெஜிடபிள்ஸை சூப்பாக சாப்பிட பிடிக்காதவங்க கார்னை சேர்த்துக்கலாம். அது இப்போ மிச்சம் 20% குக் ஆகட்டும். அதுக்குள்ளேயே ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதை லம்ப்ஸ் இல்லாமல் சூப்பராக இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா சூப்புக்கு திக்னஸ் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், கார்னோடு சேர்ந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக 100% குக் ஆகிடுச்சு. ப்ராக்கோலி கட் ஆகுது பாருங்கள். ஸோ
நமக்கு இந்த அளவுக்கு கலர் டிஃப்ரென்ஸும் நல்லாவே தெரியும். எல்லாம் வெந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் திக்னஸ்க்காக இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. சூப்புக்கு முக்கியமானது பெப்பர் தான். ஸோ பெப்பர் இல்லைன்னா எப்படி, அதனால் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். பெப்பர் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்க அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒன்றும் அளவே கிடையாது. உப்பு பெப்பர் எப்பயுமே வந்து சுவைக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே அந்த திக்னஸ்ஸு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துடுச்சு. நம்மளோட சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு திக்னஸ் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் சூப் ரெடி ஆகிடுச்சின்னு. இப்போ வாங்க நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அழகான பவுலில் இப்போ அந்த சூப்பை நம்ம ஆட் பண்ணுறோம். பாருங்கள், அழகாக அந்த சூப் வந்து திக்னஸாக கன்சிஸ்டன்சியாக இருக்குது. அண்ட் நம்ம ஆட் பண்ண அந்த வெஜிடபிள்ஸு ப்ளஸ் கார்ன் எல்லாமே ஈக்குவலாக வெந்திருக்கு. இதில் நம்ம காமிச்ச மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்கள் தனித்தனியாக காய்கறிகளை வேக வச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரே டைமில் 3-4 காய்கறியை வேக வச்சிங்கன்னா ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு பதத்துக்கு தான் வெந்து போயிருக்கும். அதனால் ஒரு சில டைம் ஒரு சில வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஓவர் குக்காக இருக்கும், ஒரு சிலது வேகவே வெந்திருக்காது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கட்டு பண்ணுங்கள். கடைசியாக டாப்பிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய மசாலாவை ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு டயட் மீல். இது வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து மார்னிங் டிஃபனுக்கு இந்த சூப் நான் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு மதியானம் இதோட நான் 3 மணிக்கு மேலே ஒரு 4 PM கிட்ட தான் நான் சாப்பிட்டேன். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு பசிக்கவே இல்லை. உண்மையாகவே சொல்கிறேன், இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதை ஒரு சின்ன பவுல் தான், பட் இதை சாப்பிட்டு முடிக்கவே எனக்கு 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. பட் சலிப்பு தட்டவே இல்லை. அவ்வளோ ஹெவியாக இருக்குது, நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்குது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது, திரும்ப சாப்பிட்ணும் போல் இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். டயட்டில் இருக்க உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.